ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா என்ற புத்தகம், அதாவது சீதானம் என்ற புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, சீதா மாதா சோமாவை அழைச்சிக்கிட்டு அருந்ததி மாதா இருக்கக்கூடிய அவர்களது ஆசிரமத்துக்கு போறாங்க. தனக்கு ஏற்பட்ட கனவு பற்றியும் அதனுடைய விவரங்கள் பற்றியும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, மாதாவுக்கு ஒரு விதமான கலக்கம். என்னன்னா, எனக்கு கனவு வந்தது, நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். இதன் மூலம் நீங்க எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் பத்தி எனக்கு புரிதல் ஏற்படுத்துறீங்க. ஆனா ஸ்ரீராமனும் அயோத்தியில இருக்கிறாரு, அவருக்கு இந்த விவரம் எல்லாம் யார் சொல்வாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே அருந்ததி மாதா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். வசிஷ்டர் நீ எப்போ அங்க அயோத்தியில இங்க வரதுக்காக கிளம்பினையோ அதே சமயத்துல வசிஷ்டர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு அயோத்திக்கு வரத்துக்கு. இந்நேரம் ஸ்ரீராமனுக்கு அனைத்து விவரங்களும் சொல்லிருப்பாரு. அது இது நாள் வரலும் நடந்த விஷயங்கள் அனைத்துமே வசிஷ்டர் அவர் சொல்லியிருப்பாரு. இந்நேரம் ஸ்ரீராமனுக்கு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க மாஸ்டர்ஸ், அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழ்க்கைய. கனவு என்னவோ சீதா மாதாவிற்கு வந்தது, அதனுடைய முழு விவரம் பாத்தீங்கன்னா அருந்ததிக்கு தெரிஞ்சிருக்கு, வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருக்கு, கியாத்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் வேற வேற இடத்துலதான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கிரகிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கணும், அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு திவ்யத்துவத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க, அதாவது வசிஷ்டர் இந்நேரம் ஸ்ரீராமனுக்கு சொல்லியிருப்பாரு. இனி நடக்க வேண்டியது என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி மாதா சொல்றாங்க. வரக்கூடிய காலத்துல, அதாவது வருங்காலத்துல இந்த வனப்பகுதி முழுதும் கூட காணாமலே போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வனப்பகுதி அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. எப்ப சொல்றாங்க இதெல்லாம்? திரேதாயுகத்துல சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமானுச்சுன்னா வனப்பகுதி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு வனம் இருந்துச்சு அப்படின்னு தெரியாம போயிரும், ஒரு பாலைவனமா போயிரும். அதாவது வனம் அப்படின்னா மலைகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் வனம் சொல்லுவோம். இப்ப இந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் அழிச்சிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால என்னாகும், வனம் பாதிக்கப்படும். மனிதர்களுடைய மனதிலே இந்த இயற்கையின் உடைய அன்ப, இயற்கையின் முக்கியத்துவத்தை நாம நிலைநாட்டணும். வரக்கூடிய காலத்துல சொல்றாங்க, அதாவது அருந்ததி மாதா சொல்றாங்க, வரக்கூடிய காலத்துல நீ செய்ய வேண்டிய செயல் இதெல்லாம். இப்படியே போனுச்சுன்னா அசுரர்கள் ஆதிக்கத்தினால வனம் பகுதியே இல்லாம போயிடும். இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா, மனிதர்களுடைய மனதில அந்த இயற்கையின் அன்பை நீ நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ராவணன் இறக்கும்போது என்ன நடந்துச்சு அப்போ அப்படின்னா, இலங்கையில அந்த அம்பு எய்ததற்கு பிறகு ஸ்ரீராமன் அவருடைய ராவணனுடைய கண்களை உற்று நோக்குகிறாராமா. அந்த கண்களை உற்று நோக்கும் போது அவருக்குள்ளார, ஸ்ரீராமனுக்குள்ளார இருந்த அந்த அன்பு ஒரு நதி போல பிரவகித்து ராவணனை சென்றடைந்ததாம். அந்த அன்பு ராவணனுக்குள்ளார இருந்த அந்த அரிசத்து வர்க்கங்கள் எல்லாமே அடிச்சு காலி பண்ணிடுச்சு, தூள் பண்ணிடுச்சு. அவனுக்குள்ளார ஆழமா பதிந்திருந்த அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு ராவணனுக்குள்ளார. அவனை சுற்றி, அவன் அன்பை சுற்றி நிறைந்திருந்த அந்த அரிசத்து வர்க்கங்கள், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் எல்லாமே பொடி பொடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதும் கூட, இலங்கை முழுவதும் கூட அன்பு நிறைந்து போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த உன்னத அன்பை ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் நிறைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அருந்ததி மாதா. பூமி நல்லா இருந்ததுன்னா தான் இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும். மனிதர்களின் கையில தான் இருக்கு. பூமியோடைய
நிலை வந்து யார் கையில இருக்குன்னா மனிதர்களுடைய கையில தான் இருக்கு. நாம அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்ப கற்றுக் கொடுக்கணும்? சிறு வயதிலிருந்தே. அவங்க சொல்றாங்க, சிறு வயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். என்னத்தை கற்றுக் கொடுக்கணும்னா அன்பை. அன்பு எப்படி கற்றுக் கொடுக்கறதுனா, நம்ம பார்க்கும் இயற்கை அனைத்திலும் கூட நாம இப்ப என்ன கத்து கொடுக்கறோம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணம் சம்பாதிக்கும் விஷயம்தான் கத்து கொடுக்கறோம். இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை மறந்தே போனோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இடமெல்லாம் வெறும் பாலைவனமா தான் இருக்கு. சொல்ல போனா அவங்க அருந்ததிமா தான் பல யுகங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்படியே போனுச்சுன்னா பாலைவனமா தயாராயிரும் இந்த பூமின்னு. இப்ப பார்த்தாங்கன்னா எங்க இருந்து எங்க வரலும் பார்த்தாலும் எந்த ஒரு மரம் கூட இல்ல, வெறும் ரோடு, தார் ரோடு தான் இருக்கு. அப்ப எப்படி இந்த பூமி வந்து ஒரு நலமோட இருக்கும்? அதற்கு காரணம் என்னன்னா, நாம இந்த பூமியின், இந்த இயற்கையின் உன்னதத்தை நாம குழந்தைங்களுக்கு விதைக்க மறந்துட்டோம். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்திருந்தோம்னா சிறு வயதிலிருந்தே அவங்க வளர்ச்சி அடைய அடைய அவங்க வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம எதையோ தேடி அழிந்து போகக்கூடிய விஷயங்களை தேடி போயிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூமியின் நிலை மிக மோசமான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, நாம மறந்துட்டோம். நாம மறந்தது மட்டும் இல்லாம நமது சந்ததிகளுக்கும் கூட மறந்துட்டோம் சொல்றதுக்கு. இந்த விஷயம்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு திரேதா யுகத்திலேயே அருந்ததி மாதா சீதா மாதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அன்பை விதைக்க வேண்டிய வேலை உன்னுடையதுன்னு அன்னைக்கே அவங்க விதைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு இந்த பூமி. வரக்கூடிய மனிதர்களின் நலனிற்காக நீ செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி மாதா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தை தாண்டி எல்லாரும் யோசிக்க கத்துக்கணும். நானு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய குடும்பம் அப்படின்னு இல்லாம குடும்பத்தை தாண்டி ஒரு அன்பு அப்படிங்கிறது, இது என்னது ஊரு, இது என்னது நாடு, இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த பூமிக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்குள்ளாரையுமே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட மாதா என்ன சொல்றாங்க, இலங்கையில இருந்து நான் இப்பதான் வந்தேன், அதுக்குள்ளேயும் எங்களுக்கு பிரிவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அவங்க எப்போ அதை நினைக்கிறாங்களோ பாத்தீங்கன்னா, சீதா மாதாவிற்கு 2 குருமார்கள் கிடைச்சிருக்காங்க. யாரு இவங்க? அருந்ததி, கியாத்தி அம்மா. அதுதான் நமக்குள்ளார எப்போ ஒரு கேள்வி வருதோ அதற்குண்டான பதில் அங்கேயேதான் இருக்கும். அந்த பதில் கொடுக்கறதுக்காக குருமார்கள் ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு கலக்கத்துல இருந்த சீதா மாதாவிற்கு உடனே அவங்களுக்கு ஒரு பதில், சொல்யூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் இயற்கை. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் கூட சீதா மாதா ஸ்ரீராமனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இப்படியெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி வரக்கூடிய காலத்துல இப்படியெல்லாம் நடக்க போகுது, நம்ம வந்து எப்படி ஸ்ரீராமன் எப்படி இருப்பாரு, அவர் தனியா எப்படி இருப்பாரு, பிரிஞ்சிருப்பாரு அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் வர்றாங்க. யார் அப்படின்னா வசிஷ்டரும் ஸ்ரீராமனும் அங்க அந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அது வசிஷ்டர் போய் ஸ்ரீராமன்ட்ட அனைத்தும் சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு ஆசிரமத்துக்கே வந்துட்டார். இந்த மாதா இத பத்தி யோசிக்கிறாங்க இல்லையா, ஸ்ரீராமன் எப்படி, ஸ்ரீராமனை விட்டுட்டு நான் தனியா இருக்க போறேன், இவ்வளவு நாள் இலங்கையில தனியா தானே இருந்தோம், இப்ப மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு அவங்க மனதுக்குள்ளார எப்போ அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சோ, இது அங்க வந்த உடனே அந்த ஸ்ரீராமன் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பாண்டிங் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுட்டு உடனே சொல்றாரு, இலங்கையில இருக்கும்போது நம்ம 2 பேத்துக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு அப்படிங்கறது இல்லாம போனுச்சு, அதனால நம்ம தனியா இருந்தோம். ஆனா இப்ப அந்த சூழ்நிலை நமக்கு இல்ல,
நம்ம எப்ப வேணாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். நம்ம உடல் தான் வேற வேற இடத்துல இருக்குமே தவிர நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பாவனைகள் எல்லாமே கூட ஒருவருடைய இது இன்னொருவருக்கு தெரியதான் போகுது. அதனால அப்படி இருக்கும்போது நாம பிரிந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லையே. உடல் தானே பிரிந்து இருக்குது. நம்ம உள்ள அளவுல, நம்ம இதய அளவுல நம்ம இணைந்து தானே இருக்கிறோம். அதை பத்தி நீ கவலைப்படாத சீதா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நமக்கு இந்த சாபம் கிடைத்தப்போ அந்த சாபத்தினுடைய பவர் குறைத்து கொடுத்துருக்காங்க இல்லையா கியாத்தி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த கியாத்தி சொல்றாங்க, ஆமாம்மா, உங்களுக்கு அந்த சாபம் கிடைத்த உடனே நான் அதனுடைய பவரை குறைத்து தான் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு கஷ்டம் எதுவும் இல்லை, நீங்க அந்த பாதிப்பு இல்லாம நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம உடலால தான் பிரிந்திருப்போமே தவிர உள்ள அளவுல நாம பிரிந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் சொல்றாரு. அப்போ மாதா சொல்றாங்க, சரிராமா, நான் நாம இப்ப மனித உருவுல இருக்கிறோம் இல்லையா, மனிதனா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பத்தோட இருக்கிறேன், நான் கர்ப்பவதியா இருக்கிறேன். உன் கண்களை நான் பார்க்கணும்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு அப்பப்போ உன்னுடைய கண்களை பார்க்கணும்னு தோணுமே, அப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா கேட்குறாங்க. அதற்கு ஸ்ரீராமன் சொல்றாரு, நீ எப்பொழுது நினைக்கிறாயோ நான் உடனே அங்க வந்துடுறேன், உங்ககிட்ட நான் வந்துடுவேன். கியாத்தி தான் நம்மளுடைய சாபத்தை குறைச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கியாத்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ கியாத்தி பாத்தீங்கன்னா என்னதான் மகள் மருமகன் அப்படின்னு இருந்தாலும் கூட தனது கணவன் இப்படி மருமகனுக்கு மகளுக்கே ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை, அந்த கோபம் கியாத்தி அம்மாவுக்கு இன்னும் வரல இருக்குதான் பிருகுமுனிவர் மேல. என்னதான் அவங்க எவ்வளவு உயர்ந்த ஆன்மாக்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த அரிசத்து வர்க்கங்கள் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் எனக்கு இன்று வரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியாத்தி சொல்றாங்க. அப்போ ஸ்ரீராமன் சொல்றாரு, சில காலங்களுக்கு முன்னாடி தான், சில நாட்களுக்கு முன்னாடி நான் அவருடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அதாவது அவங்க வனவாசம் போனப்போ சொல்றாரு, பிருகுமுனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அவரை சந்தித்தேன். ஆனா இந்த சாபம் பத்தியோ இல்ல என்னை பத்தியோ எதுவுமே அவர் எனக்கிட்ட சொல்லல. ஆனா அவர் பொதுவா என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு சாபம், ஒரு விவேகமற்ற ஒரு சாபம் ஒண்ணு கொடுத்துட்டேன். அந்த சாபத்தை எண்ணி என்னால மறக்கவே முடியல. அதை எண்ணி தினம் தினம் நான் வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய இதயத்துல பாரமா இருக்கு. இதனால எனக்கு முக்தி இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் சொல்றாரு. எப்போ யாருக்கு ஒருத்தருக்கு துக்கம் இருக்குதோ அவங்களுக்கு முக்தி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சத்திய யுகத்திலிருந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. திரேதா யுகம் கூட அவர் ஃபீல் பண்றாரு, எனக்கு இவ்வளவு காலம் ஆகி இவ்வளவு ஞானங்கள் இருந்து எனக்கு முக்தி வரல. அதுக்கு காரணம் என்னன்னா என் மனசுக்குள்ள இருக்க துக்கம். அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் விவேகமற்ற ஒருவருக்கு கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ ஸ்ரீராமன் சொல்றாரு, இந்த மாதிரி பிருகுமுனிவருக்கும் கியாத்தியம்யாவுக்கும் உங்க நீங்க ரெண்டு பேரும் மிக மிக உயர்ந்த உன்னத யோகிகள். நீங்க ரெண்டு பேரும் உங்க இருவருக்கும் முக்தி கொடுக்கறதுக்கு நானும் சீதாவும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த சாபத்தை இவங்க எப்ப அனுபவிக்கிறாங்களோ அப்பதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முக்தி. அந்த விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னா நாங்க இந்த சாபத்தை ஏத்துக்கிட்டு நாங்க செயல்படுத்தணும். அதை நாங்க செயல்படுத்துறதுக்கு இப்ப நாங்க ரெடி ஆயிட்டோம். இனி உங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது விரைவில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் சொல்றாருங்க மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி
அந்த காலத்துல எவ்வளவு திவ்யத்துவமா வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு ஒரு ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. தனக்கு எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் கூட மற்றவர்களை பார்த்து சுயநலமற்ற மற்றவர்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது அது இயல்பு. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் சத்தியயுகம், திரேதாயுகம். இப்ப கலியுகத்துல அதெல்லாம் குறைந்து போயிரும் அப்படின்னு அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலத்துல இந்த இதெல்லாம் இருக்காது, இந்த பூமி பாலைவனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே முன்னெச்சரிக்கை இருந்திருக்காங்க மாஸ்டர்ஸ். இப்ப நாம அந்த கலியுகத்தை கடந்து சத்தியுகத்தை நோக்கி நம்ம பயணித்துட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு வசந்த காலத்தை நோக்கி நம்ம எல்லாருமே கூட அடியெடுத்து வச்சிட்டு இருக்கோம். நாமளும் கூட அந்த கியாதி மாதா மாதிரி, தேவகூதி மாதா மாதிரி, அருந்ததி மாதா மாதிரி, வசிஷ்டர் மாதிரி நாம அனைவரும் கூட நம்ம வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா ஆனந்தமா வாழ இருக்கிறோம். ஓகே மாஸ்டர்ஸ், இந்த பகுதி இதோட நிறைவுபடுத்திட்டு மீண்டும் நாளை தொடரலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.